இந்த வீடியோல வந்து உங்க பீட்டாஸ் பீட் ஆகல அப்புட்ன்னா, அதுக்கு என்னலாம் காரணம் இருக்கும்? அத எப்படிலாம் கியூர் பண்ணலாம்? அப்படின்றத பத்தி கம்ப்ளீட்டா அந்த வீடியோல பார்ப்போம். அதாவது ஒரே ஒரு ரீசன் இருக்கு. அந்த ரீசன் உங்க பீட்டாக்கு இருந்துச்சுன்னா, கண்டிப்பா உங்க பீட்டாவ கியூர் பண்ண முடியாது. மத்த எல்லா ரீசனையும் கியூர் பண்ணிடலாம். அது என்ன ரீசன் அப்படின்றத இந்த வீடியோ கம்ப்ளீட்டா கடைசி வரைக்கும் பாருங்க. உங்களுக்கே தெரிய வரும். உங்க பீட்டா ஃபிஷ்ஷோட ப்ரீடிங் வந்து ஃபெயில் ஆகுறதுக்கான மெயின் காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்க ஃபீமேலா தான் இருக்கும். அதாவது நான் நெறையா பேத்தோட ப்ரீடிங் ஃபெயிலியர பார்த்துருக்கேன். அதில மெயின் காரணம் வந்து அவங்க அந்த பீட்டா ப்ரீடிங் கூட ஃபீமேலா தான் இருக்கும். ஏன் சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஃபீமேல் வந்து ஒண்ணு அந்த மெயிலோட ரொம்ப சின்னதா இருக்கும். அப்பல்லனா ரொம்ப பெருசா இருக்கும். இந்த 2 சிச்சுவேஷன்லயுமே அந்த பீட்டா வந்து ப்ரீட் ஆகாது. ஆ உங்க நீங்க வந்து அந்த ப்ரீடிங் போற ஃபீமேல் வந்து அந்த மேலுக்கு கரெக்டான சைஸ்ல இருக்கிற மாரி பார்த்துக்கணும். அப்படியே இருந்தாலுமே அந்த ஃபீமேல் வந்து கரெக்ட்டா ப்ரீடிங் ரெடி ஆயிடுச்சா அப்படின்னு சில சைன்ஸ வச்சு தெரிஞ்சுக்கலாம். அந்த சைன்ஸ பத்தி உங்களுக்கு சுத்தமா தெரியல அப்படின்னா, நான் மேல ஐ பட்டன்ல ஒரு லிங்க் தரேன். அந்த ஐ பட்டன்ல இருக்க லிங்க பார்த்துட்டு வந்து இந்த வீடியோவ பாருங்க. அதோட மெயின் சைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஃபீமேல் வந்து அதோட உடம்புல வந்து வெர்டிகல் கோடு வரும். அதாவது நீங்க ஒண்ணா விட்டதுக்கப்புறம் டே 1க்கு அப்புறம் டே 1ல வந்து நீங்க ஒண்ணா விட்டுருக்கீங்க அப்படின்னா, அந்த டே 1ஓட எண்ட்ல வந்து அந்த ஃபீமேலோட பாடில வந்து வெர்டிகலா ஒரு கோடு வரும். அப்படி வந்துச்சுன்னா மட்டும் தான் அந்த ஃபீமேல் வந்து ப்ரீடிங்க்கு கரெக்ட்டா இருக்கு. நீங்க தாராளமா ப்ரீடிங் ப்ரொசீட் பண்ணலாம். உங்க ப்ரீடிங் வந்து கன்ஃபார்ம் சக்சஸ் ஆகும். அப்படி அந்த ஃபீமேலோட பாடில வந்து வெர்டிகல் கோடு வரல அப்படின்னா, கண்டிப்பா அந்த ஃபீமேல் வந்து ப்ரீட் ஆகாதுன்னு அர்த்தம். இந்த மாரி டைம்ல நீங்க ஃபீமேல மாத்துறது தான் ஒரே வழி. இன்னொரு ரீசன் என்ன பார்த்தீங்கன்னா, உங்க பீட்டா ஹவுஸ்க்கு போதுமான அளவு ஹெல்த் இருக்காது. அதாவது நீங்க பீட்டா ஹவுஸ் ப்ரீட் பண்ண போறீங்க அப்படின்னாலே, நீங்க வந்து அந்த பீட்டா ஹவுஸ்க்கு 1 வாரம் வந்து நல்லா ஃபுட் அதாவது நல்ல லைஃப் ஃபீட் போட்டு அந்த பீட்டா ஹவுஸ நல்லா ஹெல்த்தியா பார்த்துக்கணும். அப்படி பார்த்துக்கிட்டா மேக்ஸிமம் எல்லா ஃபிஷ்ஷுமே ப்ரீட் ஆயிரும். அப்படி பார்க்கலனா மட்டும் தான் சில பீட்டா ஃபிஷ் மட்டும் தான் ப்ரீட் ஆகும். அதாவது நார்மலாவே ஹெல்த்தியா இருக்கிற பீட்டா ஃபிஷ் மட்டும் தான் ப்ரீட் ஆகும். அப்படி இல்லாத மேக்ஸிமம் பீட்டா ஹவுஸோட ப்ரீடிங் வந்து ஃபெயில் தான் ஆகும். அதனால நீங்க ப்ரீட் பண்ண போறீங்க அப்படின்னாலே, 1 வாரத்துக்கு நல்லா ஹெல்த்தியா லைஃப் ஃபீட போட்டு மெயின்டெயின் பண்ணுங்க. ஒரு மெயின் ரீசன் உங்க பீட்டாவோட ப்ரீடிங் ஃபெயில் ஆகுறதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, உங்க பீட்டா வந்து ஏதாவது சவுண்ட் வர மாரி இடத்துல வச்சு ப்ரீட் பண்ணுவீங்க. அதாவது டிவி பக்கத்துலயோ, அப்புட்னா வெளியில ஜன்னல்கிட்ட ரோட்டுக்கிட்டயோ, அதாவது எப்பவுமே சவுண்ட் வந்துட்டு இருக்க மாரி இடத்துக்கிட்ட நீங்க வச்சிருந்தீங்க அப்புட்னா, கண்டிப்பா அந்த பீட்டா வந்து அந்த அளவுக்கு ப்ரீட் ஆகாது. அது மட்டும் இல்லாம, மேக்ஸிமம் யாருமே வராத அளவுக்கு, அதாவது அந்த சைடு யாருமே கிராஸ் ஆகாத அளவுக்கான ஒரு இடமா பார்த்து வச்சுக்கோங்க. அப்படி கிராஸ் ஆயிட்டே இருக்காங்க, அந்த இடத்துல சவுண்ட் வந்துகிட்டே இருக்கு அப்புட்னா, அந்த பீட்டாஸ் வந்து நெறைய டிஸ்கம்ஃபோர்ட் ஆகும். அதனாலயே அந்த பீட்டா வந்து ப்ரீட் ஆகாம இருக்கிறதுக்கு நெறைய சான்ஸ் இருக்கு. மேக்ஸிமம் நீங்க வந்து அந்த பீட்டா வந்து டார்க்கான இடத்துல, அதாவது சைலன்ட்டான இடத்துல வச்சுக்கிட்டீங்கனாலே, அது வந்து ஆட்டோமேட்டிக்கா ப்ரீட் ஆயிரும். அதனால நீங்க மேக்ஸிமம் உங்க பீட்டா ப்ரீடிங் வந்து டார்க்கான இடத்துலயோ, இல்லன்னா ரொம்ப சைலன்ட்டான இடத்துலயோ வச்சு ப்ரீட் பண்ண ரொம்ப ட்ரை பண்ணுங்க. அப்புறம் லாஸ்ட் ரீசன் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்க பீட்டா ஃபிஷ் வந்து ப்ரீட் ஆனதுக்கப்புறம், அதோட மேல் வந்து அதோட முட்டை எல்லாமே சாப்பிட்ரும். அதாவது உங்க பீட்டா ஃபிஷ்ஷோட ப்ரீடிங்கில மெயில் தான் ரொம்ப முக்கியமான ஒண்ணு. மெயில் தான் அந்த முட்டைய வச்சு அத பொரிக்க வைக்க வேண்டிய வேலைய அந்த மெயில் தான் பார்க்கும். உங்க ஃபீமேல் முட்டைய சாப்பிடுதுன்னா கூட நம்ம ஈஸியா அந்த ஃபீமேல மட்டும் ரிமூவ் பண்ணிடலாம். ஆனா உங்க மெயில் முட்டைய சாப்பிடுது அப்புட்னா, நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது. அந்த மெயில தான் மாத்த முடியும். அதாவது உங்க மெயில் முட்டைய சாப்பிடுது அப்புட்னா, அந்த மெயில் வந்து அந்த ப்ரீடிங்க்கு செட்டே ஆகாதுன்னு அர்த்தம். ஏன்னா, மெயில் வந்து முட்டைய சாப்பிட்டுச்சுனா நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. ஏன்னா, அந்த மெயில் தான் ஒரு 2 டேஸ்க்கு அந்த முட்டைய நல்லா வச்சு, அத குஞ்ச வந்து ஹேட்ச் பண்ணி, குஞ்ச கொண்டு வர அளவுக்கு அந்த மெயில் தான் பண்ணணும். அப்படி அந்த மெயிலே அந்த முட்டையெல்லாம் சாப்பிடுதா அப்படின்னா, நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது. நீங்க வந்து அந்த ப்ரீடிங் வந்து உங்களுக்கு செட் ஆகாது. நீங்க வேற பேர் தான் விடணும். அதாவது வேற மெயில் தான் விடணும் அப்படின்றது அர்த்தம். இதுதான் உங்க பீட்டல்ஸ் வந்து ப்ரீட் ஆகாததுக்கான மெயின் காரணம். இந்த வீடியோல ஏதாவது டவுட் இருந்தாலும், இல்ல இதே மாரி வேற ஏதாவது வீடியோ வேணாலும் கீழ கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா அந்த வீடியோவ நான் உங்களுக்கு அப்லோட் பண்றேன். அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.